ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி நவம்பர் மாதத்திற்குண்டான கடைசி 20 நாட்களுக்கு கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய முக்கியமான மாற்றங்கள் நிகழுதுங்க. இந்த கடைசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை மாத பிறப்பும் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களின் முக்கிய கிரகங்களான சூரிய பகவானினுடைய சஞ்சாரம், சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, புதன் பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, செவ்வாய் பகவானினுடைய பெயர்ச்சின்னு சொல்லி இப்படி அனைத்து கிரகங்களினுடைய மாற்றங்களும் பெயர்ச்சி, சேர்க்கை, கூட்டணி, பார்வை இவை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி 2ஆம் பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடைசி 20 நாட்களில் நடைபெறுது. இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பலன்கள் சற்று வேறுபட்டு காணப்படும். அதாவது நவம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியை காட்டிலும் 2ஆவது பகுதி அப்படிங்கிறது மிகவும் அற்புதம் வாய்ந்த காலகட்டமாகவும் ஒரு சில ராசிக்கு அமையலாம், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது கடைசி 20 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக இருக்குங்க. கடந்த காலத்தோடு இந்த காலம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரக மாற்றத்தின் காரணமாக நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். திடீர் பண நெருக்கடி, திடீர் துன்பங்கள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் போராட்டம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் சறுக்கல்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, அடுக்கடுக்கான பிரச்சனை அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத தவறே பண்ணாமல் நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க. பழி உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவமானங்களோ வீண் பழி சுமத்தப்பட்டோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த காலம் உங்களுக்கு அப்படி இருக்காதுங்க. பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறும். யாரெல்லாம் உங்களை பழி சுமத்தினார்களோ, உங்கள் மீது அபாண்டமான பழிகளை போட்டார்களோ அவர்கள் எதிரில் நீங்கள் தலை நிமிர்ந்து நின்று உங்கள் மீது போடப்பட்ட பழிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்க. மான அவமானங்களுக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் துடித்த துடிப்புக்கு எல்லாத்திற்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி கிரகங்களினுடைய சாதகமான அமைப்பின் காரணமாக இருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் நீங்கள் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் துணிச்சலோடு எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் மீது அபாண்டமான பழி சுமத்தியவர்களோ, உங்கள் மீது வீண் பழி சுமத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி அவர்கள் உங்கள் முன்னாடி தலை குனிந்து நிற்கும்படியான சம்பவங்கள், நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகிறது. நீங்கள் தலை நிமிர்ந்து உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிக்கு பழி நீங்கள் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கப்பெற போகிறது இந்த காலம் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட அனைத்து விதத்துலேயுமே சாதகமான கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய பொருளாதார நிலைமை, நிதி நெருக்கடி இது மாதிரியான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட உங்களுக்கு பணம் இருந்திருக்காது. கையில் இருந்த பணம், சேமிப்புக்காக வச்சுருந்த பணம், இப்படி எல்லாமே கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுடைய அத்தியாவசிய தேவை கூட பணம் இல்லாமல் பல பேர் திண்டாட்டம் அடைஞ்சிருப்பீங்க. இனி அந்த காலம் கிடையாதுங்க. இனி சேமிக்கக்கூடிய வழக்கம், சேமிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாக போகிறது. கையில் உங்களுக்கு பணம் தங்க ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட அந்த கடன் பிரச்சனை, பண நெருக்கடி, திடீர் பண திண்டாட்டம் இது எல்லாத்துல இருந்துமே நீங்கள் இந்த
இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக இரத்த காயம் பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சாலை விபத்து ஏற்படக்கூட வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த காலம் வந்து அப்படி இருக்காது. இந்த காலத்தில் அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ரொம்பவும் தள்ளி இருக்க போகிறீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் இந்த சாலை விதிகளை பின்பற்றி பயணங்களின் போது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருங்க. வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வாகனத்தை ஓட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் ஆரம்பத்திலேருந்து இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாகவே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறு இரத்த காயம் ஏற்படவோ சிறு விபத்து ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியம். சாலை விதிகளை பின்பற்றி ஹெல்மெட் போட்டு வாகனங்களை ஓட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. அவசரமாக போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுடைய வேலைக்கோ பணிக்கோ நீங்கள் லேட்டாக போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு தவறும் கிடையாது. பெர்மிஷன் போட்டு கூட நீங்கள் நிதானமாக செல்ல பாருங்கள். அவசரமாக வராதிங்க. இரவு நேரத்துலையும் அவசரமாக கிளம்புறது, வேகமாக வண்டியை ஓடுறது, நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்களை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டெல்லாம் முன்னாடிலாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல அமோகமான ஒரு தொழில் வளர்ச்சி, ரெட்டிப்பு லாபம் அப்படிலாம் இருந்திருக்கும். கடந்த ஒரு சில காலங்களாக இப்போ ஒரு மாதம் 1.5 மாதமாக ஒரு 2-3 மாதமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மந்தமாக இருந்திருக்கும். ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அது முதலீடு போட்டாலும் அதற்கான லாபத்தை உங்களால் எடுக்க முடியாமல் திண்டாடிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அரங்கேறி இருக்கும். தொழில் காரணமாக இல்லை வியாபாரம் காரணமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னா பொருள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு முன்னேற்றம் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல், லாபங்கள் இல்லாமல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இதிலேருந்துலாம் நீங்கள் வந்து இப்போ வந்து வெளியேற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல் வந்து இருக்கத்தாங்க செய்யும். அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளும் வந்து அவ்வப்போது வந்து போகலாம். எந்த ஒரு வேலையுமே சரியாக முடிக்க முடியாத சூழல் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் முற்றிலுமாக சரியாகிவிடும். உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே படிப்படியாக வெற்றி கிடைக்க துவங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளை வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் வந்து நீங்கள் முயற்சிகளை வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் ரொம்ப நல்லதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த முயற்சியும் போடலைனாலும் பரவாயில்லை. இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் வந்து உங்களுடைய கடும் முயற்சி நீங்கள் இப்போ கடும் முயற்சி இல்லைனாலும் ஒரு முயற்சியாவது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து புதிய முயற்சிகளை வந்து கடைசியில் நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தருங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து குலதெய்வ வழிபாட்டை தவற விடாமல் செஞ்சுடுங்க. குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பேசி தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க. பிறர் 3வது நபரோ நண்பர்களோ இல்லை சக பணியாளர்களோ இல்லை வேறு யாராவது அவங்ககிட்டலாம் நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்க வேண்டாம். எந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் விவாதமோ எதுவுமே பண்ண வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே பேசுங்க. நல்லா பேசி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவும் துணிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். எல்லா முடிவுகளையும் வந்து சர்வ சாதாரணமாக எடுத்துருவீங்க. நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கவே மாட்டீங்க. உங்களுடைய நல்ல நேரம் எல்லாம் உங்களுக்கு இப்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும்
பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எல்லா நேரத்துலையுமே கண்மூடித்தனமான முடிவு நல்லதாகுமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் ஒரு வார்த்தை கேட்பது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க செய்யுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தையும் உங்களுடைய கடின உழைப்பால் கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. அதன் காரணமாகவே நீங்கள் இன்னும் நிறைய உற்சாகத்தோடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக சரியாகிடும். கடன் சுமையிலிருந்து வெளிவருவீங்க. செலவுக்கு ஏற்ப பணம் கைக்கு சேரும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகலாம். தொழிலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள். முன்பின் தெரியாதவர்களுக்கு கடனுக்கு பொருளை விற்பனை செய்ய வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக மிக நல்லதை செய்யும். தினமும் சிவபெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் ஒரு தீர்க்கமான சுபிக்ஷத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம்.